இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லி நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி வயசுலாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு உதாரணமாக வந்து ஒரு பாட்டியை நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த பாட்டி போய் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறவங்க. உங்கள் பேர்? எங்கள் பேர் குழுந்தாய்க்கண்ண. சரிம்மா, இந்த ஜங்ஷன் ரோட்ல எத்தனை வருஷமா கடலக்காய் வித்துட்டு இருக்கீங்க? 4-5 வருஷமா வித்துக்கிட்டு இருக்கிறேங்கண்ண. 5 வருஷமா கடலக்காய் வித்துட்டு இருக்கீங்களா? எப்படி நீங்க காட்டுல போய் டைரக்டா வாங்கிட்டு வந்துருவீங்களா இல்ல யாரோ வந்து கண்ணை கொண்டு வந்து போடுவாங்க. கொண்டு வந்து போடுவாங்களா? கொண்டாந்து போடுவாங்க. படி எவ்வளோன்னு வித்துட்டு இருக்கீங்க? நான் கடை 2 பிடி 50 ரூபா கண்ணு, ஒரு பிடி 25 ரூபாய்க்கும் போடுங்கண்ணே, 30 ரூபாய்க்கும் போடுங்கண்ணே. வெயில்ல எதுக்கு பாட்டி வித்துட்டு இருக்கீங்க? கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இருக்குது கண்ணு. நான் நம்மளுக்கு வந்து வகுத்துக்குன்னு ஒன்று இருக்குது கண்ணு, சாப்பாட்டுக்குன்னு ஒன்று வேணும் கண்ணு. நம்ம 10 ரூபா 6 கண்ணு கொடுக்குறாங்க. ஏன் பையன் பொண்ணு யாரும் இல்லையா? ஒன்று பையன் இருந்து 6 அவங்க வகுத்துக்கு அவங்க சம்பாதிச்சுட்டுங்கிறாங்க கண்ணு. அவ்வளோதான். நாம் வந்து எதை நம்ம 10 ரூபா இருந்தால் நம்மளுக்கு செலவுக்கு ஆகும். வேறங்களை போய் நம்ம கேட்க வேண்டியது. உழைப்பு உழைக்கிற கையை எதை உழைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோமா, எதை ஒரு 10 ரூபா டீக்கு யாரு கொடுப்பாங்க, வெத்தரைக்கு யாரு கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்ணு. நாம் ஏன் கண்ணா அவங்கள போய் கேட்டுக்கணும்? நம்ம பாட்டுக்கு நாம் எதை இருக்கும் தனியாக உழைச்சி தின்னுக்கிட்டு சாவலாம் கண்ணு. அவங்க என்ன அவங்க தனியா போயிட்டாங்களா? அவங்க தனியாக தாங்க நிற்கிறாங்க. சரி பாட்டிமா, அவங்க போயிட்டு போறாங்க, விட்டுங்க, அவங்க பார்த்துப்பாங்கல்ல. அவங்க என்னத்தக்கன்னா அவங்க நம்மளை பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எதை உழைச்சி தின்னுக்கிட்டு அப்படி போக வேண்டிட்டான். அவங்க என்ன பார்த்துக்கிறேன், என்னை நானே பார்த்துக்கிறேன்ட்டீங்களா? சரி பாட்டிமா, இப்போ எவ்வளோக்கு போகுது ஒரு நாளைக்குலாம் வியாபாரம் ஆகுது? கரெக்டாக நல்லா போயிட்டு இருக்கா? இல்லை கண்ணா, அவளா ஓடுறதில்ல கண்ணு. இப்போ 2-3 மாசமா எதை ஒரு 5 பிடி 6 பிடி 10 பிடி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் 2000-3000 போட்டு எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு காலத்துக்கு எடுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ஹோட்டல இருக்கிறதோட இங்க உக்காந்துக்கிட்டு இருந்தா 4 சனத்துங்களை பார்க்கலாம். சனத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. தனியா உட்காந்துக்கிட்டு சனத்தை பார்த்துட்டு மனசு லேசா இருக்கும். ஆமா, வயசான போன காலத்துல ஏன் நம்ம ஹோட்டல்ல உக்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எதையோ தூக்கிட்டு வந்து போட்டா உக்காந்துக்கிட்டே விட்டுட்டு போவாங்க. நீங்க எங்க பாட்டிமா இருக்கீங்க? இங்க வீடு எங்க இருக்குங்க? எங்க பாப்பா கோயிலுக்கு அந்தாண்ட கிடைக்கும். சாய்பாபா கோயிலுக்கியா? தனியா தான் இருக்கீங்க? தனியா தான். எப்படி இதெல்லாம் கொண்டு போவீங்க வீட்டுக்கு? தலையில போயிட்டு ஆட்டோ பேசிட்டு ஆட்டோல டெய்லியும் 50 ஆட்டோவை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோக்காரர் வருவா இப்படி மாமூலா 50 ரூபா கொடுப்போம், கொண்டு போய் ஓட்டல். அப்புறம் விடிஞ்சு வந்து எங்க தம்பி தூக்கிட்டு வரும். நான் வந்து இங்க உட்காந்துக்குவேன். இப்போ கடலக்காய் இல்லாம வேற என்னென்ன வித்துட்டு இருக்கீங்க? கடலக்காய் சீசன் இல்லாம வேற என்னென்ன வித்துட்டு இருக்கீங்க? சோள கருத்து கண்ணு, நாட்டு கருத்து, இனிப்பு கருத்து, இதுதான் விற்பேன். இது சோள கருத்து நல்லா வியாபாரம் போதா? சோள கருத்து போகுங்கண்ணே. வெயில் காலம் வந்துடுச்சு, இப்போ வெயில்ல ஓடாது. வெயில் இல்லைன்னா ஏதோ இந்த இனிப்பு கருத்து கேட்பாங்க, அவ்வளோதான். உங்க வயசு என்ன பாட்டிமா? எனக்கு இருக்குங்கன்னு 80 வயசுலயுமே நீங்க வந்து நான் உழைச்சுதான், நான் அவன் கூட இருக்கிறான், அவன்லாம் என்ன பார்த்துக்கணும், நான் என்னையே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உழைச்சுதான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல. இந்த உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்றீங்க நீங்க? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கண்ணு சொல்றது, அவங்க தலையெழுத்து. தலையெழுத்தா? தலையெழுத்து. அதாவது எப்படி படி ஆண்டவன் பார்த்து அளக்கறான்னு அர்த்தம். நம்ம எழுத்தை மாற்ற முடியாது. நான் ஒரு காலத்துல நல்லா தான் பொழைச்சேன். நல்லா பொழைச்சிட்டு அப்புறம் இந்த மாரி அந்த வேலை பற்ற வேலை இல்லாத போவோம். இந்த தொழிலில் வந்து 5 வருஷம் ஆகுது. பற்ற வேலைன்னா எந்த மாதிரி பற்ற வேலை சொல்றீங்க? வெள்ளிப்பட்டு. வெள்ளிப்பட்டுக்கு போயிட்டு இருந்தீங்களா? அது எத்தனை வருஷமா போயிட்டு இருந்தீங்க? நாங்கள் சொந்தமாவே வச்சிருந்தீங்களா? வச்சிருந்து நல்லாவே பொழைச்சோம். அப்புறம் அதை விட்டீங்க வெள்ளிப்பட்டு? அது நல்லா தானே போயிட்டு இருந்தது? அது நல்லா போயிட்டு இருந்துச்சுக்கண்ணா. ஆனால் வேலை அருந்து அறுத்தல, வேலை செடியாக வரல. அது அந்த நாளையோட போயிடுச்சு. அது போய் இப்போ 30 வருஷம் ஆகுது. அப்புறமேட்டு தான் நம்ம ஏன் ஹோட்டலில் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கணும்னு இந்த தொழிலில் இறங்கிக்கிட்டேன். தொழில் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லைங்காத இருக்குதானே? இல்லைங்காத ஏதோ டீக்கா வெத்தலைக்கா இது சரி கேட்டுது, அவ்வளோதான். சேலத்தில் எத்தனை வருஷமா பாட்டிமா இருக்கீங்க? பிறந்ததுலேருந்தே சேலமா? சேலம் பெற்றாங்க. சரி, நீங்கள் உங்கள் சின்ன வயசில் பார்த்த சேலத்துக்கும் இப்போ எப்படி இருக்குது? சேலம் எவ்வளோ மாறி இருக்கு?
இப்பெல்லாம் கண்ணு இதெல்லாம் சும்மா கிடந்துச்சு. இந்த இடமே சும்மா தான் இருந்ததா? சும்மாதான் இருக்கு. சும்மானா ஒரே ஒரு ரோடு மட்டும் அந்த மாதிரி தான் இருந்ததா இல்ல? ரோடு புளி மரம் இதான் இருந்துச்சு. இப்ப வந்து நெபுள் கூட இல்லாத அளவுக்கு ஊடா ஆகி போச்சு. ஊடா ஆகிட்டு மரத்தெல்லாம் வெட்டி விட்டு ரோட்டை போட்டு விட்டாங்களா? ரோட்டை போட்டு நாம உக்காரத்துக்கு கூட தாவு உட்காந்த கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவ்வளோ மாறிடுச்சு. வேற என்னென்னலாம் மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் இருந்துச்சு என் காலத்துல, இப்பெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நம்ம வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இந்த அவளா இதா இல்லை கண்ணு. இப்ப அது வேற தொழிலாவே தான் ஊர் பூரா மாறி போச்சு. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவோ மாறிடுச்சு. எது பரவாயில்ல நினைக்கிறீங்க? அப்ப இருந்த மாதிரியே பரவாயில்ல நினைக்கிறீங்களா? இப்ப இது பரவாயில்ல ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் கம்மியா விட்டுச்சு. இப்ப எல்லாம் கம்மியா வைக்குது. கம்மியா வைக்கல. விலைவாசிலாம் பயங்கரமா ஏறி போச்சு. எப்படி சமாளிச்சுக்கிறீங்க விலைவாசிலாம்? விலைவாசி ஏறத பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்குதான் ஏத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தானே ஆகி போச்சுக்கண்ணா, அதிகமாகி போச்சு. அவங்க வந்து விற்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்டு தான். அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நல்லா இல்லை. சடம் எடுத்தா ஆளுக்கு 4 பணத்துக்கு வாங்கறதுக்கா. இப்போ வந்து இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து 4 பணம் தாயா டீ குடின்னு கூட கொடுக்குறாங்க. தந்துட்டு போவாங்களா? வெயில்ல இருக்கிறீங்க டீ குடின்னு தந்துட்டு போவாங்களா? அப்படிதான் மாறிடுச்சு. ஒவ்வொருத்தர கண்டுச்சுன்னா 20 ரூபாய்க்கு போடுறியா, 20 ரூபா போடு, அவ்வளோதான். அப்படின்னா அதை கிழிஞ்ச நோட்டை தான் கொடுத்துட்டு. கிழிஞ்ச நோட்டு இங்கேயும் வந்து ஏமாத்திட்டு போறாங்களா? வாங்குறது 20 ரூபாய்க்கு அந்த 20 ரூபாய் நோட்டி கிழிச்சு தந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. வாங்க எப்படி இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க வாங்கி வச்சுப்பீங்களா? என்ன பண்றது? நீங்க கேட்க மாட்டீங்களா? கள்ளக்கா தந்துக்கிறனால 20 ரூபாய்க்கு எது கிழிஞ்ச நோட்டு தந்துட்டு போறீங்க? ஒரிஜினல் நோட்டு தரலான்னு சொல்லி போறீங்களா? அவங்க எங்க தள்ளி விடுந்தாலும் உங்ககிட்ட தள்ளி விட்டு போயிட்டாங்களா? அவங்க போல தான் பாத்துட்டு இருக்காங்க. வாங்கினா கூட ஒரு பிடி 2 பிடி வாங்கினா கூட டக்குன்னு இருக்கப்பட்டவன கையில மோதிரம் போட்டுக்கிட்டு வரோம். ஆனா இங்க வந்து விலையை அடிச்சு பேசுவாங்க. எனக்கு இவ்வளவுதான் தருவாங்க, இவ்வளவுதான் கொடுப்பா அப்படின்னு. நீங்க அவங்க கேட்கற ரேட்டுக்கே கொடுத்துருவீங்களா? என்ன பண்றது? நீங்க சொல்ல மாட்டீங்களா வெளியெல்லாம் விலைவாசி ஏறிட்டு இருக்குது, எனக்கெல்லாம் யாராதான் அப்படின்னு? வாய் பேசாத வாங்குறவங்களும் வாங்குறாங்கன்னு, வாங்காதவங்களும் வாங்கல. அப்புறம் போறான்னு கேட்டுக்கிட்டு போன மாதிரி அப்படி போனாலும் போனாங்க. அப்புறம் என்ன கட்டு பண்ண சொல்றேன். பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெளியே பெரிய பெரிய கடைலாம் போனா ஒரு 200 ரூபா கம்முன்னு வாங்கிக்கிறாங்க. இங்க வந்து வேற கொஞ்சம் வந்து கை அடைச்சி போய் உக்காரவும் நம்ம கிட்ட இலக்காரமா பேசு என்ன சொன்னாலும் தந்துருவாங்கன்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களா? அவங்கள நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கெல்லாம் சொல்லி நம்ம என்ன சாரம் அவங்க இஷ்டம் என்ன, அவங்க இஷ்டம். நாம வந்து அதை நினைக்கிறதுல வாங்கினா வாங்குறாங்க, வாங்கலாம் எதுவுமே கடவுளை போடுற படி அவ்வளவுதான். நான் அப்படியே சார்ந்து போயிடுது. ஒரு நாளைக்கு பல்லானாலும் பல்லாங்கிறாங்க, வந்தாலும் வந்தாங்கிறாங்க. இப்போ வரலைன்னா கேட்டு வச்சு வாங்குவாங்களா? ரெகுலரா வாங்குறவங்களும் இருக்காங்க. நீங்க வரலைன்னா பல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு கேட்குறவங்களும் இருக்காங்களா? அந்த அளவுக்கு பிடிச்சிங்க கஸ்டமர்ஸ்லாம். சனம் வந்து ஏன் நேற்று வரல இப்ப 4-5 பேர் கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. 4-5 பேர் கேட்டு போயிட்டாங்க. வெயில்ல ரொம்ப அடிக்குது அதனால வரலன்ட்டீங்களா? அப்படிதான் அப்படிங்கிறாங்க கண்ணு. என்ன பண்ணலாம் கண்ணு? அது நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வரோம். யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தி நிக்க கூடாதரா. 4 பணம் நம்ம சம்பாதிச்சு சுவத்துங்கன்னு உட்காரோம். உழைச்சுதான் நம்ம வைராக்கத்தோட இருக்கிறீங்க. இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க ரோட்டோரத்தில் தொழிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருங்க அப்படின்னு என்னமா சொல்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே நான் யாருக்குமே கண்டுக்கிறதே இல்லை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்றீங்களா? நம்மளை வந்து எதுவுமே கண்டுக்கூடாது. நாமளும் இங்கெல்லாம் கேட்டால் 4 இப்படி போடலாம், கேட்கலன்னா போய்கிட்டே இருக்கலாம். நம்ம அவங்கள வரிப்படுத்தி கேட்கக்கூடாது. அவங்களே பாவம் வாங்குறாங்களா, அதோடய நம்ம வந்துக்கணும். சரிம்மா பாட்டிமா, இப்போ என்னோட சொந்த காலம் தான். நான் யாருக்கிட்டையும் கையேந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் உங்களோட அனுபவத்துலேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அதே மாதிரி நம்மளாட்டமே எத்தனையோ பேர் கோபத்தோட ரோசத்தோட பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதோட கலந்து இதுங்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு சாரம் இல்லை. அவங்க இஷ்டம்.
அவங்க இஷ்டம். எப்படியே இருந்துங்க, நல்லபடியா இருந்துங்க. நாம நல்ல பேர் வாங்கணுமா? இந்த பாட்டி பேர் வந்தா இருந்தா சாவு காலத்துல கூட விட்டு சேர்த்தான்னு இருந்தா போதும், அவ்வளோதான். சேலத்துல இத்தனை வருஷமா இருந்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு சேலம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? சேலத்துல மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பெரிய மாரியாத்தா கோயிலுக்கு போனா கும்பிடுவோம், அவ்வளோதான் சேலம். அவ்வளோதான் சேலம்னா. சரி சரி. இப்போ போய் நம்ம வரத்துக்கு முடியாது. முன்னெல்லாம் சின்னத்துல போயிருக்கோம், இப்போ முடியாது, வயசாகி போச்சு. நம்ம அங்கேருந்து கார் ஏறி கேட்டுவிட்டு நம்ம படிச்சாக்குறோம், நம்மளுக்கு படிக்க தெரியாது. நாம் ஏன் அதை கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு கிடக்கணும்? அப்படிங்கிறத வச்சு நாங்கள் போகிறதில்ல. இதுதான் கடவுளையா அப்பெல்லாம் கும்பிட்டோங்கன்னு போய்கிட்டு இருந்தோம். இப்போ போக முடியல. விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களா நான் தனியாக தான் இருக்கேன், நான் நானே தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குலாம் வேறு ஏதாவது சப்போர்ட்லாம் கிடைக்குமா? அந்த அரசாங்கம் பக்கத்துல இருந்து அந்த மாதிரிலாம் சப்போர்ட்லாம் கிடைக்குதா? சப்போர்ட் என்ன கண்ணு, நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்குது. நம்ம பாட்டுக்கு நம்ம உழைச்சாதான். அந்த அரசாங்கம் பக்கத்துல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கலையா? கிடைக்கல கண்ணு. அது நீங்க எதுவுமே முயற்சி பண்ணலையா? அதுக்கு எதுவுமே நாங்களாம் போயிட்டு கேட்கல கண்ணு. என்ன போய் கேட்கலாம், நாம் போய் கேட்க முடியுங்கன்னு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது அந்த 1000 ரூபாய் பணம்லாம் தருவாங்கல்ல, அது மாதிரி இப்போ அந்த மாதிரி நீ எதுவுமே கேட்டுக்கலையா? அதுக்கு கொடுக்குறாங்க கண்ணு, நம்ம வாங்கிக்க வேண்டிட்டான். அதுக்கு போய் நாம் என்னத்த போய் அவங்கள போய் சப்போர்ட் இன்னும் சேர்த்தியா கேட்பாங்க? சரி சரி. அதெல்லாம் சேர்த்து கேட்க முடியாது கண்ணு. அவங்க கொடுத்துட்டு தான் நம்ம வாங்கிட்டு தான். இந்த வர தேர்தல் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அது ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு இஷ்டங்குதா அவங்களுக்கு போடலாம். எனக்கு இஷ்டம் இருக்கவும் போட்டுருவீங்க, அதான் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டெல்லாம் போட்டுருவோம். இந்த ஓட்டெல்லாம் போடாமல் இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், அவங்கள நீ என்ன சொல்றீங்க? நம்ம போடுறது தான் பரவாயில்ல, 6 பேர் ஒருத்தருக்கு போடுறது தான் பரவாயில்ல. போட்டுட்டா நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க காசு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நாம் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இப்போ தனியாக தானே இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் இருந்தால் பரவாயில்லன்னு எதுவும் நினைக்கிறீங்களா? எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இப்போ வயசாகணும் பிற்பாடு என்ன கண்ணு நினைக்கலாம். வியாபாரம் ஓடலையே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இதான் நினைக்கணும். அப்பயும் வியாபாரம் பற்றி தான் நினைக்கிறீங்க. சூப்பர் பாட்டிமா. 3 காசு நம்மளுக்கு பற்றியா அன்னைக்கு விற்கலாம். நம்ம 3 காசு இல்லையே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? அடா 10 ரூபா இருந்தால் தான் நம்ம கையில் அப்படின்னா அதைத்தான் நினைக்க முடியும். மற்றது நம்ம நினைக்க முடியாது. 4 பேர் வாங்கலையே, எங்கடா வரக்கானா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வேண்டிட்டாங்க. எப்படி இன்னுமேட்டு நிறைய வருவாங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, வாங்குவாங்க. 4 பேர் இன்னும் கடலக்காய் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், அப்படியே கிடக்குதா அப்படின்னு இதைத்தான் நினைக்க சொல்லும். மற்றது நம்மளுக்கு என்ன நம்மகிட்ட இருக்கிறதே போதும், இருக்கிறதே போதும். நம்ம பொழைச்சிட்டு இவ்வளோ காலம் நல்ல காலமாக பொழைச்சும் வந்தோம். இப்போ இனிமேட்டு என்ன 4 பணம் நம்ம போகிற வழியை தான் பார்த்துக்கணும். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாயும் ஏதோ ஒன்று நம்ம இல்லாததுக்கு செலவா கிழவா நம்ம பண்ண வேண்டியதான், அதுலேயும் கலந்துக்க வேண்டியதான். இப்போ இதில் நஷ்டமாக ஆகுது, அதை வச்சு கட் பண்ணிப்பீங்களா? அதை வச்சு கரெக்ட் இப்போ வாங்கி போட்டு வரல. இதெல்லாம் இனிமேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த பொருள் எல்லாம் காஞ்சி போச்சு. இதுக்கு நம்ம அந்த காசை வச்சு தான் 4 பணம் அதை போட்டு வாங்கணும். வெய்ய காலம் இல்லைன்னா அது நல்லா ஓடும், வெய்ய காலம் இருக்குமோ அந்த மாதிரி. அதில் வச்சு தான் நம்ம சமாளித்து வர முடியும். 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு தரலாம். உங்களோட பேச்செல்லாம் கேட்டு நானே பயங்கரமாக நானே தொழில் தொடங்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு புதுசாக தொழில் தொடங்குறேன், நான் நல்லா வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணால் நல்லா வந்துடுடா பேரண்டி, இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? நான் வந்துக்கண்ணா நல்லா வெள்ளரி பிஞ்சு, ஆப்பிள் பழம், கொய்யா பழம் இதெல்லாம் விற்றீங்கன்னா நல்லா பணக்காரனும் பணக்காரனா வந்துருவோனா? அதெல்லாம் விற்கிற மாட்டி. அதெல்லாம் இப்போ எப்படி நான் வாங்குறவங்கள வாங்க வைக்கிறது, எப்படி அவங்கள பண்ணிக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாதே, அதெல்லாம் சொல்லுங்க. வெளியூர் போய் பிடிச்சிக்கிட்டு வந்து தாங்க அண்ணன் இங்கே கொண்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டலை வச்சுருந்து எடுத்துக்கிட்டு போட்டா ஏதோ உங்கள் தொழிலும் ஏதோ முடியுங்கண்ணே. நீங்கள் அரியா பசங்க நல்லா விற்கலாங்கண்ணே. நல்லா விற்கலாமா பாட்டி?
வீட்டு பக்கத்தெல்லாம் அந்த திரேச்சி குளமும் அது இதுன்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டா விற்கலாங்கண்ணு. வண்டியில கொண்டுட்டு போகணும். நம்ம சமாளிச்சுட்டு லக்கிடு கண்ணு. நாங்க தான் வயசானீங்க ஏதோ இந்த கடலக்காயா இதே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளியூர்ல போய் பிடிச்சிட்டு வந்து ஹோட்டலில் வச்சுக்கிட்டு விற்கலாங்கண்ணே. ஒரு 50,000 60,000 போட்டா விற்று நல்லா தொழில எடுக்கலாங்கண்ணு. அது ரேடியோ கட்டிக்கிறாங்க விற்கிறாங்க. அந்த மாதிரி விற்றா நல்லா வந்துடலாம்னு சொல்றீங்களா? சரி பாட்டி. பாட்டிமா, இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்குற ஜனத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாம என்ன கண்ணே சொல்ல முடியும்? அது இஷ்டம். ஆமா, மனசு போல எல்லாம் அப்படின்றீங்களா? ஆமா. ஏதாவது நீ ஒன்று ரெண்டு சொல்லலாம்ல நல்லது பார்க்குறவங்களுக்கு. பாக்குறவங்களுக்கு நாம என்ன கண்ணு நல்லது சொல்லணும். இப்படி வாழ்ந்தவன் இப்படி பொழைச்சாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொந்தக்கானமே சேருது பாக்குது. பாரு எப்படி இருந்தா எப்படி இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. நல்ல விதமா பார்க்க மாட்டாங்க, நல்லதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி இருந்தா இப்ப போய் அந்த வெயில்ல இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறா 4 பணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பாவம்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க. பாட்டிமா, இந்த அடிக்கிற வெயில்ல உங்க வியாபார நேரத்துலயும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட பேசுனீங்கல்ல, ரொம்பவே நன்றி பாட்டிமா. சரி கண்ணா, போயிட்டு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வரும். சரி கண்ணா, கரெக்டா போயிட்டுறேன். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வயசுல ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாட்டி அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு 80க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அவங்க மகன் கூட அவங்க கூட வந்து இல்லை, அவங்க வந்து தனியாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலுமே அவங்க வந்து நெல்லக்கடலாம் விற்று தான் அவங்களோட அன்றாட தேவையை அவங்க வந்து பூர்த்தி வந்து பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய மால்ஸ் எல்லாம் போயிட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்குறீங்கல்ல, அப்பப்போ இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்ககிட்டயும் நீங்கள் வந்துட்டு பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு போங்க. சும்மா கூட காசு தர வேணாம், நீங்கள் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா காசு கொடுத்துக்கான வந்து போதும். இந்த மாதிரி என்ன நிறைய வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதனால நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?